மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் போதுமான கழிவறை வசதி உள்ளதா என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், அரசு பள்ளிகளில் போதுமான கழிவறை வசதி உள்ளதா என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் போதுமான கழிப்பறை வசதி உள்ளா, அவை தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்ய தமிழக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநருக்கு மதுரை அமர்வு உத்தரவு தெரிவித்துள்ளது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த திருமுருகன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மதுரை ஒத்தக்கடை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஒத்தக்கடையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து சுமார் 3000 மாணவிகள் இங்கு பயில்கின்றனர். இந்த பள்ளியில் 17 கழிவறைகள் மட்டுமே உள்ளன. போதுமான தூய்மை பணியாளர்களும் இல்லை. இதனால் கழிவறை முறையாக பராமரிக்கப்படாமல் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் உள்ளது. குறிப்பாக மாணவிகள் மாதவிடாய் காலங்களில் மிகுந்த சிரமத்தை எதிர்கொள்ளும் அவல நிலை உள்ளது. அதோடு இப்பள்ளியில் ஒரே ஒரு உடற்கல்வி ஆசிரியரே பணியில் இருக்கிறார். எனவே மதுரை ஒத்தக்கடை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தேவையான துப்புரவு பணியாளர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், காவலர்களை நியமிப்பதோடு போதுமான கழிப்பறை, சுற்றுச்சுவர், குடிநீர் போன்ற வசதிகளை செய்து தர உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா, போக்கிமா அமர்வு தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் போதுமான கழிவறை வசதி உள்ளதா, துப்புரவு பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனரா என்ப விவரங்களை தெரிவிக்க தாக்கல் செய்ய உத்தரவிட்டு தமிழக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்துள்ளனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலகிருஷ்ணன்.